எல்லா மல்லிகை பூக்களும் ஒரே மாதிரி மணப்பதில்லை என நிலா பல முறை நினைத்ததுண்டு. அது உண்மையும் கூட. அவளே இதை பலமுறை சோதித்து பார்த்திருக்கிறாள். நிலாவை பொறுத்தவரை கோடை காலங்களில் கிடைக்கும் மல்லிகை பூக்கள் அடுக்கடுக்காய் அதனுள் அத்தனை இதழ்களை மறைத்து வைத்திருக்கும். அவை ஒவ்வொன்றாய் அதன் இதழ்கள் விரிந்து மலரும் போது அதன் வாசனை ஈடேனை என்று எதுவும் கிடையாது என்பதுதான். மல்லிகை பூவின் மனம் அவள் மனதில் நீங்காத நினைவலைகளை எழுப்பிச் செல்லும். ஒவ்வொரு முறையும் மல்லிகையின் மனத்திற்காக அதை வாங்குவாள், தலையில் வைப்பாள் என்றால் அதுதான் கிடையாது. மல்லிகை அவளுக்கு நிறைந்த நிம்மதியை தரக்கூடிய மல்லிகை அவள் புத்தகங்களில் இருக்கும், அவள் கைப்பையில் இருக்கும், அவள் அலமாரியில் இருக்கும். சுருக்கச் சொன்னால் மல்லிகை நிலா போகும் இடமெல்லாம் அவளை பின்தொடரும். அப்படிப்பட்ட மல்லிகை இன்று அவளுக்கு கசந்தது. தலைவலியின் உச்சத்தில் இருந்தால் சுத்தியல் கொண்டு அவள் தலையை வினாடிக்கு ஒரு முறை யாரோ அடிப்பது போல் இருந்தது அவளுக்கு. சுகந்த மனம் வீசும் அவளின் விருப்பமான மல்லிகை இன்று அவளின் சுத்தியல் இட்ட தலைவலிக்கு காரணமாக இருந்தது. அவளுக்கு கசந்த அவளின் விருப்பமான மல்லிகை இங்கு ஒருவனுக்கும் அவனின் சுந்தரமான விடியலின் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. அவன் வேறு யாரும் அல்ல, நம் கதையின் கதாநாயகன் சூர்யா என்கின்ற சூர்யாதேவ். இந்த சுந்தர் விடியலுக்கு சுகம் இல்லாத விடியலுக்கும் நடுவே அந்த பிரம்மாண்ட ஹோட்டலில் சுவர்கடிகாரம் அதனின் வழக்கமான விடியலுக்கு தயாராகி கொண்டிருந்தது. அதிகாலை 4 மணி நடப்பது கனவா நிஜமா என்று இன்னும் புரியவில்லை நிலாவிற்கு. ஆனால் நம்பியாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாள். எத்தனை நாள் இந்த நாளுக்காக ஏங்கி இருப்பாள்? ஏதோ அவள் கனவுகளில் கண்ட காட்சி எல்லாம் இப்போது நிஜத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அவளை சுற்றி சுற்றி அத்தனையும் அவள் சொந்தங்கள், சிரிப்பொலிகள், பூக்களில் ஆக்கிரமிப்பு, அத்தை மாமா, பெரியம்மா பெரியப்பா, சித்தி சித்தப்பா, தம்பி தங்கை என அனைவர் முகத்திலும் கல்யாண வேலையின் சோர்வையும் தாண்டி சந்தோஷம் பிரதிபலித்தது. இந்த நிகழ்வுகளை எல்லாம் அவள் மனம் ஒரு புறம் அசை போட்டு கொண்டு இருக்க, இன்னொரு புறம் அங்கு மணமகன் சூர்யாதேவ் அவ்வளவு பூரிப்பாய் அந்த வைர நெக்லஸை பார்த்து கொண்டு இருந்தான். இதை அவன் வருங்கால மாறா இருக்கும் அவளின் நிலாவிற்காக அவனை பார்த்து பார்த்து டிசைன் செய்து வாங்கியிருந்தான். இதை அவன் அவர்களின் நிச்சயத்தில் நிகழ்வின் போதே தர வேண்டியது. ஆனால் குறித்த நேரத்தில் அப்போது அது ரெடியாக இருக்கவில்லை. நிச்சயம் முடிந்து ஒரு வாரம் கழித்து அது டெலிவரி செய்யப்பட்டு இருந்தது. சூர்யாதேவ் இந்த நெக்லஸை நிலாவின் கழுத்தில் இருப்பதை கனவு காண ஆரம்பித்து விட்டான். சூர்யாதேவ் அப்படி இருக்கையில் இங்கு நிலாவின் அறையில் அங்கு இருந்த மஞ்சள் குங்குமம், பட்டு ஜருகைகள், நிலாவுக்கு மிகவும் பிடித்த அந்த கோல்டன் ப்ரோ செய்யப்பட்ட மல்லிகை பூக்களும் நிலாவின் கனவை நினைத்து பார்த்து ஏராளமாக சிரித்து கொண்டு இருந்தது. இவை எல்லாம் நிலாவுக்கு மட்டும் புரிவது போல இருந்தது. இன்னும் சிறிது நேரத்தில் மிஸ் நிலா என்பவள் மிஸ்ஸஸ் நிலா சூர்யாதேவ் ஆக மாறப்போவதை அவள் மட்டுமல்ல, கோவையின் பிரசித்தி பெற்ற அந்த நட்சத்திர ஹோட்டல் மண்டபத்தில் கூடியிருந்த நிலாவின் தோழிகள் கூட யாரும் நம்பவில்லை. இந்த அனைத்து சலசலப்புகளுக்கும் காரணம் அவன்தான். அவன் சுந்தர். என்னை தவிர வேற யாரும் உன் கழுத்தில் தாலி கட்ட முடியாது. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் 7 ஜென்மத்துக்கும் அந்த உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. என்னை மீறி உன் கழுத்தில் யாரும் தாலி கட்டுறாங்கன்னு நானும் பாக்குறேன் என்று கூறி சுற்றியவன் எப்போது வருவான் என்று வாசலை பார்த்து கொண்டு இருக்க, இப்போதைக்கு அந்த வாயில் வழியே நிலா மற்றும் சூர்யாதேவின் சொந்தங்களை தவிர அவள் எதிர்பார்த்து இருக்கும் அவன் வரவில்லை. நிலாவின் தாய் அம்பிகாவும் தந்தை வரதராஜனும் வருவோரை வரவேற்ற வண்ணம் இருக்க, அந்த மேலதாளத்தின் சத்தம், சந்தனமும் பூக்களில் நிறைந்த மனமும் மகிழ்ச்சியை தர வேண்டிய நிலாவுக்கு மயக்கத்தை வரவைப்பது போல இருந்தது. நிலாவின் தோழிகள் வினோவும் கீதாவும் நொடிக்கு ஒரு முறை வாசலை பார்த்து மேடையும் பார்ப்பதுமாக இருந்தனர். நிலாவின் வீட்டில் முதல் பெண் மகள் நிலாதான் என்பதால் திருமணம் ஏகபோக நடைபெற்று கொண்டிருந்தது. நீலாதான் இந்த சந்தோஷம் எதிலும் பங்கு கொள்ள முடியாமல் உள்ளுக்குள் அனல் போல் பற்றி எரியும் மனதுடன் வாசலை பார்த்து கொண்டு இருந்தாள்.
நிலாவின் சித்தப்பா இருவரும் அவளுடைய மகன்கள் ஆதியும் சேகரும் சம்மந்தி வீட்டாரை விழுந்து விழுந்து கவனித்துக் கொண்டிருந்தனர். மந்திரங்கள் ஒலித்துக் கொண்டிருக்க அந்த மண்டபத்தில் சிறிது நேரத்தில் ஒரு சலசலப்பு நிகழ இருப்பதை யாரும் அறியவில்லை. நிலாவிற்கு முகூர்த்த புடவையை கொடுத்து மாற்றி வர சொல்லி அவள் கட்டியிருக்கும் மஞ்சள் நிற புடவையை மாற்றி சிகப்பு நிறத்தில் வெள்ளை கோடுகள் குறுக்கும் நெருக்குமாக இருந்த அந்த கூரப்புடவையை மாற்ற நிலா சென்று கொண்டிருந்தாள். அவள் தாம்பளத்தட்டை வாங்கி எழுந்து நின்ற நொடிதான் தாமதம். அவள் கண்கள் இருண்டு கொண்டு வர அப்படியே மாப்பிள்ளை சூர்யாதேவ் மடியில் விழுந்தாள். மண்டபத்தில் இருந்தவர்கள் பயமும் பதற்றமும் தொற்றிக்கொண்டு சொந்த பந்தங்களை வரவேற்பதை கவனித்துக் கொண்டிருந்த வரதராஜன் அம்பிகா தம்பதியினர் பதறிக்கொண்டு மணமேடைக்கு ஓடி வந்தனர். அனைவரும் நடப்பது என்னவென்று தெரியாமல் திகைத்து நிற்க நிலாவின் தோழிகள் வினோவும் கீதாவும், நிலா நேத்து நைட்ல இருந்து ஒழுங்கா சாப்பிடல, அதான் மயக்கமா இருக்கா என்று கூறவும் அப்போதுதான் கூடியிருந்த அனைவரும் நிம்மதி பெருமூச்சு வந்தது. பின் மாப்பிள்ளை சூர்யாதேவ் நிலாவை அப்படியே தூக்கி கொண்டு வந்து மணப்பெண் அறையில் படுக்க வைத்துவிட்டு வெளியேறினார். நல்ல வேளையாக அந்த முகூர்த்தம் இன்னும் 1 மணி நேரத்துக்கு இருந்தபடியால் நிலாவை ஒரு ஜூஸ் குடிக்க வைத்து சில நிமிட ஓய்வுக்கு பிறகு தயார்படுத்தி மணமேடையில் நிறுத்தினர். நிலா அங்கு ஒரு இயந்திரத்தை போல செயல்பட்டு கொண்டிருந்தாள். அவள் தன் வருங்காலமாக மாற ஒருவன் நின்று இருப்பதை இன்னும் கவனிக்கவே இல்லை. சூர்யாதேவின் முகம் கூட இன்னும் நிலாவின் மனதில் பதியவில்லை. அப்படி இருக்கையில் அவனை இனி தன் எதிர்காலமாக நிலா ஏற்க இருக்கிறாள். துர்காவோ அக்கா ஏன் இப்படி இருக்கிறாள் என்று எதுவும் புரியாமல் பார்த்து கொண்டே இருந்தாள். அக்காவின் முகத்தில் இருந்த கலவரங்களை துர்கா மட்டும் புரிந்து கொண்டிருந்தாள். ஆனால் இது யாரிடமும் கூற முடியாமல் தன் அக்காவிடமும் கேட்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். பல வருடங்களாக ஏங்கி தவித்த ஒரு நொடி தன்னை இத்தனை சங்கடத்தில் ஆழ்த்தி என்று நிலா ஒருபோதும் நினைத்ததில்லை. சுந்தருடன் அவள் கண்ட திருமண கனவுகள் எல்லாம் இப்படி ஒரு நாள் சுக்குநூறாக உடையும் என்று அவள் நினைத்தாளா என்ன? ஆனால் நிலாவின் தோழிகள் வினோவும் கீதாவும் இது நாங்கள் எதிர்பார்த்ததுதான் என்பதை போல நின்று இருந்தனர். ஆனால் அதே சமயம் அவர்கள் நிலாவின் தவிப்பையும் உணர தவறவில்லை. பாத பூஜை நடந்து கொண்டிருந்த வேளையில் அம்பிகாவின் பாதங்களில் நிலாவின் கண்ணீர் துளிகள் பட்டு கொண்டிருந்தன. மகள் தன்னை விட்டு பிரிய இன்னொரு புது பயணத்தை தொடரப் போகிறாள் என்பதை உணர்ந்து தாயின் மனம் ஆனந்த நெகிழ்வில் நிலாவை வாரி அணைத்து நெற்றியில் முத்தமிட்டது. நிமிடங்கள் மேலதாள சத்தங்கள் நிறைந்து கொண்டு இருக்க என்னுடைய வாழ்க்கையில் இன்றியமையாதவளாகி இருப்பாளே இந்த மங்கள நாளை நான் உன் கழுத்தை சுற்றி அணிவித்து நான் உறவை உறுதி செய்கிறேன். மிக சிறந்த குணநலங்கள் உடையவளாக நீ 100 ஆண்டு காலம் வாழ வாழ்த்துகிறேன். மாங்கல்ய தந்துதானே மாம ஜீவன ஹேத்துனா ஹண்டே பத்னாபி சுபகேத்தவ சஞ்சவ் சராசதம். இந்த மந்திரத்தில் ஒலித்த வேளையில் நிலாவின் கழுத்தில் என் அத்தனைக்கும் உரியவளே, இனிமேல் உன் வாழ்க்கை பயணம் உன்னோடுதான் என்று சூர்யாதேவ் மனதில் நினைத்தவாறே அந்த மங்களம் நிறைந்த மஞ்சள் நாணை அவள் கழுத்தில் அணிவித்தான். அப்போது சூர்யாதேவுக்கு தெரியாது அந்த மாங்கல்ய நாணை அவள் கழட்டி வீசுவாள் என்று.